கண்குளிர ஐயப்பனை தரிசிக்க வேண்டும் என்று ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அனைவரது கவனமும் தற்போது பொன்னம்பலமேட்டின் மீது இருப்பதை பார்க்க முடிகிறது. இன்னும் சில நிமிட துறைகளில், சில வினாடிகளில் நாம் மகர ஜோதியாக ஐயப்பனை தரிசிக்கலாம் என்று எதிர்பார்க்கிறோம். நாம் காட்சிகளை தொடர்ந்து பார்க்கலாம். പുരുഷൻ എന്നൊരു വ്യാഖ്യാനത്തിലേക്ക് അയ്യപ്പന് നൽകുന്ന ഒന്നാണ് തിരുവാഭരണം. രാജ ദീപാരാധനയ്ക്കായി നട തിരുമല തുറന്നു. ഭഗവാന്റെ തിരുവാഭരണം ശാന്തിയുള്ള ദിവ്യ വിഗ്രഹം കണ്ടു തൊഴുന്ന അഖിലഭൂഷമാണ് സ്വാമിയെ ശരണമയ്യപ്പ. ശരണമംഗളങ്ങളോടുകൂടി തിരുമലയിലെ ഭഗവാന്റെ തിരുവാഭരണത്തിന് ആരോഗ്യ ശാന്തി വളരെ ഭക്തർക്ക് നിർവൃതി നൽകുന്ന ആ കാഴ്ച. സന്നിധാനത്ത് വിശിഷ്ടാദികളെല്ലാം തന്നെ ദിവസം പ്രസിഡന്റ് അടക്കമുള്ളവര് തിരുസന്നിധി ധീര ദീപാരാധന ദർശിക്കുന്ന ആ കാഴ്ചയാണ് അല്പസമയത്തിനുള്ളിൽ ஐயப்பன் அருள் பாலிக்கிறார். இன்னும் ஒரு சில வினாடிகளில் மகர ஜோதியாக, ஜோதி ரூபனாக பொன்னம்பலமேட்டில் எழுந்திருந்தார். நாம் எல்லோரும் புதிய தலைமுறை வாயிலாக சபரிமலை ஐயப்பன் கோவிலுடைய அந்த கதவுகள், பொருட்கதவுகள் திறகுவது சொன்னது போல திறக்கப்பட்டு ஐயப்பனுடைய தரிசனத்தை அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஐயப்பன் பரிச வரதனாக நமக்கு எத்தனையோ சம்பவங்களை செய்து சொல்ல ரொம்ப அழகா ஜோதியாக, ஜோதி வடிவமாக பொன்னம்பலமேட்டில் எழுந்தருளி இருக்கிறார் ஐயப்பன். சுவாமியே சரணமையப்பா, ஜோதியின் ரூபமே சரணமையப்பா, ஹரிஹர புத்திரனே சரணமையப்பா, தர்மசாஸ்தாவே சுவாமியே சரணமையப்பா, வீர மணிகண்டனே சரணமையப்பா என்று கண்களில் கண்ணீர் பெருக்கோடு பக்தி பரவசத்தோடு பக்தர்கள் மகர ஜோதியை, ஜோதி ரூபனாக அருள்பாலிக்கக்கூடிய ஐயப்பனை தரிசனம் செய்யும் அந்த தருணம் தான் இது. புதிய தலைமுறையின் வாயிலாக நேரடியில் நேர்களாகிய நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். சுவாமியே சரணமையப்பா, समस्त अपराध रक्षणे शरणमय्यप्पा स्वामिये शरणमय्यप्पा स्वामिये शरणमय्यप्पा பொன்னம்பல வாசனே शरणमय्यप्पा பம்பா நதியே शरणमय्यप्पा வாசனே சரணமய்யப்பா சபரி பீடமே சரணமய்யப்பா சரண்யாரே சரணமய்யப்பா 18ஆம் படிகளே சரணமய்யப்பா சுவாமியே சரணமய்யப்பா ஐயப்பன் பொன்னம்பலமேட்டில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்திருக்கிறார். கண்களில் கண்ணீர் பெருக்கோடு மகர ஜோதி தரிசனத்தை பார்த்திருக்கிறார்கள் பக்தர்கள். சுவாமியே சரணமையப்பா என்ற கோஷம் விண்ணை விளக்க மகர ஜோதி தரிசனத்தை நாம் பார்த்திருக்கிறோம். திருமதி சூர்ஸ்ரீ, இந்த தருணம் எப்படிப்பட்டது? தஞ்சம் இல்லாது தனித்து இவ்வனத்தை பஞ்சு உரல் செய்ய பதர்ச்சியை வைத்தால் வஞ்சகர் கண்டிடின் ஒவ்வொரு என்றே அஞ்சினன் உந்தன் அடைக்கலம் ஐயா. எங்களுக்கு உன்னை விட்டால் யார் இருக்கிறார்கள்? வாழ்க்கை முழுக்க வஞ்சகர்களை பார்த்து பார்த்து தஞ்சம் இல்லாமல் தனித்து நிற்கும் எங்களுக்கு, பயந்து நிற்கிற அஞ்சிய எங்களுக்கு அடைக்கலம் நீயே என்று எல்லா பக்தர்களும் மகர ஜோதி தரிசனத்தை பார்த்துவிட்டு ஐயப்பனிடம் எங்களுக்கு எல்லாம் நீதான் என்று சரணடைகிற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம்.
மகர ஜோதியை தரிசனம் செய்த அத்தனை பக்தர்கள் மனதிலும் முகத்திலும் இருக்கக்கூடிய பேரானந்தத்தை நம்மால் உணர முடிகிறது. மூவரின் முந்திய மூர்த்தி வரைக்கு போவது புண்ணியன் பொன்னகர் மன்னன் தேவி இருந்த தீங்கு வாராமே காவல் கொள் நீ என கற்பனை செய்தான் என்று நமக்கெல்லாம் தீங்கு வராமல் காக்கக்கூடிய தெய்வம் ஐயப்பன் என்று கச்சியப்பன் எழுதுகிறார். இவர்களுக்கு எந்த தீங்கும் வராமல் நீ காக்க வேண்டும், தீங்கு வராமல் காவல் கொள் நீ என்று நமக்கெல்லாம் எந்த ஒரு தீங்கும் வராமல் மூவரின் முந்தைய மூர்த்தி என்ற மூன்று மும்மூர்த்திகளுக்கும் முன்னதாக இருக்கக்கூடிய மூர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த சபரிநாதன் பொன்னம்பலம் மேட்டில் அங்கே ஜோதி தரிசனம் தந்து கொண்டிருப்பதை நாம் எல்லோரும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜோதியாக ஐயப்பனை நாம் புதிய தலைமுறை மூலமாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அங்கன் மேவி அறிவர புத்திரன் சந்தையில் பெரும் சாரதர் தம்மோடும் எங்கும் ஆகி இருந்தவருடைய உலகில் கங்குலும் பகல் எல்லையும் காப்பானால். கங்குல்னா இரவு, பகல்னா நமக்கு தெரியும் பகல், இரவிலும் பகலிலும் நம்மை எல்லாம் காக்கக்கூடிய அறிகர புத்திரன், அங்கன் மேவி அறிகர புத்திரன் நமக்கெல்லாம் பகல் இரவு பாராமல் காவல் தெய்வமாக இருந்து காக்கக்கூடிய அந்த ஹரிகிருஷ்ணர் காந்த மலையில் பொன்னம்பல மேட்டில் ஜோதியாக தரிசனம் தருகிற காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாயகன் செல்ல நான் நிவத்தோனே முன் தாய் என தரும் தாமரை கண்ணினான் சேயவை குண்டம் சேர்ந்தவன் ஐயனும் போயினான் தன் கோணத்து அரசினில் என்று ஐயப்பனுடைய வரலாறு மிக அழகாக கச்சியப்பன் பாடுகிறார். நம்முடைய ஐயப்பன் கடுமையான விரதம் இருந்து யாரெல்லாம் தன்னை தரிசிக்க வந்திருக்கிறார்களோ அத்தனை பேருக்கு புதிய தலைமுறை நேயர்களே வீட்டில் இருந்தபடி நம்முடைய மகர ஜோதியில் ஐயப்பன் தரிசனத்தை மகர ஜோதி ஐயப்பன் தரிசனத்தை பார்த்த உங்கள் எல்லோருக்கும் அங்கே சபரிமலைக்கு நேரடியாக சென்று ஐயப்பனை தரிசனம் செய்த அத்தனை பேருக்கும் ஐயப்பன் ஒளி வடிவாக இந்த மகர சங்கராந்தியை காட்சி தருகிறார். வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை இன்னங்களும் நிச்சயமாக நீங்கும். உங்கள் வாழ்க்கையில் இருள் நீங்கி ஒளி வந்துவிட்டது, நான் ஒளியாக வந்துவிட்டேன், நான் ஒளியை தந்துவிட்டேன் என்று சொல்வது போல ஐயப்பன் அங்கே பொன்னம்பல மேட்டில் மகர ஜோதியாக காட்சி தருகிற அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காதுகள் வெய்ய கரிச்சிடையாகி பாரிட எண்ணிட பாம்புடன் நன்ன பூரணை புட்களை பூப்புறமேவ வாரணம் ஊர்பவன் முன்னுடவன் தான் என்று நைஷ்டிக பிரம்மச்சாரியாக தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக இந்த கலியுகத்தில் தர்ம சாஸ்தாவாக சபரிமலையில் அருள்பாலிக்கக்கூடிய ஐயப்பன் பொன்னம்பல மேட்டில் ஜோதி சொரூபமாக தரிசனம் தருகிற அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாம் எல்லோருக்கும் வாழ்க்கையில் எல்லா வளங்களும் நலங்களும் நிச்சயமாக கிடைக்கும். மண்ணில் நல்ல வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கருத்தை யாரோ குறைவில்லை, கண்ணின் நல்ல தொரும் கல்மண வளநகர் பெண்ணின் நல்லாரும் பெருந்தகை இருந்ததே என்று நம்முடைய பக்தி இலக்கியம் சொல்வது போல நிச்சயமாக நாம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வதற்காகத்தான் இந்த ஜோதி தரிசனம், இந்த ஒளி நம்முடைய உள்ளத்திலும் வந்துவிட்டது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளெல்லாம் அகன்று நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் வெளிச்சம் 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 மகிழ்ச்சி 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 என்று குறிப்பதைப் போல ஐயப்பன் ஜோதி தரிசனமாக இங்கே நமக்கு தரிசனம் தருகிறார். புதிய தலைமுறை மூலமாக நாம் பார்த்து மெய்சிலிர்த்து நிற்கிறோம். சுவாமியே சுமதி, உங்களுடைய பேச்சிலும் அந்த பக்தி பெருக்கு வெளிப்படுவதை பார்க்க முடிகிறது. அங்கு குழுவில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒரு முறையாவது ஒரு சில நொடிகளில் எழுந்தருளும் அந்த ஜோதி வடிவிலான ஐயப்பனை கண்டுவிட மாட்டோமா என்று ஏக்கம் கொண்டு கண்களோடு காத்து கொண்டிருந்தனர். அவர்களுடைய கனவு, அவர்களுடைய ஏக்கம் நிறைவேறி இருக்கிறது. ஜோதி வடிவில் ஒளி ரூபனாக ஐயப்பன் எழுந்தருளிய காட்சியை அனைவரும் பார்த்து தரிசனம் செய்திருக்கிறார்கள். லட்சக்கணக்கானோர் சபரிமலையிலிருந்து தரிசனம் செய்திருக்கிறார்கள். கோடிக்கணக்கானோர் புதிய தலைமுறையின் நேரடி வாயிலாக இதனை தரிசனம் செய்திருக்கிறார்கள். திரு ஸ்ரீஹரி, இந்த தருணம் எப்படிப்பட்டது? அதற்கு ஒரு சில இது விவரிக்க முடியாத ஒரு தருணம், உணர முடியும். அந்த நேரத்துல எதுவுமே தோணாது. ஜோதி பார்க்கும்போது எதுவுமே தோணாது. அந்த நேரத்துல மனசுல ஒரு விஷயம் மட்டும் நிற்கும். வேண்டியதையெல்லாம் கேளுங்க, அவர் அள்ளி அள்ளி தருவாரு. வேண்டியதையெல்லாம் கேளுங்க, அவர் அள்ளி அள்ளி தருவாரு. வாய் நிறைய சரணம் பாடுங்க, வாய் நிறைய சரணம் பாடுங்க, அவர் வாரி வாரி தருவாரு, அவர் வாரி வாரி தருவாரு. இது
இதுதான் அந்த நேரத்துல அந்த க்ஷணம் நம்ம என்னென்னமோ கேட்கணும்னு நினைப்போம், கேட்க